தென்னக ரயில்வேயில் மட்டும் பயணிகள் போக்குவரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7151 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது. சரக்கு போக்குவரத்தில் மட்டும் 3674 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. மற்றும் வணிக ஆதாரத்திலிருந்து மேலும் 1194 கோடி வந்திருக்கிறது. மொத்த கடந்த 10 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் தென்னக ரயில்வே ஈட்டி தந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது 6621. ஆகவே இவைகள் எல்லாம் பாகுபாடின்றி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தனியார் நிறுவனத்திற்கு இதை தாரை வார்ப்பது என்பது எனக்கு புரியல. ரயில்வே டிராக் நம்மது, ஓட்டுநர் நம்முடையவர்கள், கார்டு நம்மாளு, தண்டவாளம் நம்மது, ரயில்வே ஸ்டேஷன் நம்மது. ஆனா தனியாருக்கு மட்டும் ஏசி கோச்சை மட்டும் தனியாருக்கு இதை விட்டு விடுகிறார்கள், லாபம் விட்டுகிறார்கள். சாதாரணமானவர்கள் எல்லாம் அதில் பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. அதே போன்று நஷ்டத்தில் இயங்கும் 2ஆம் வகுப்பு பயணிகள் ரயில்வே மட்டும் ரயில்வே வைத்துக் கொண்டு லாபம் விட்டுகிற எல்லா துறைகளையும் தனியாருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்காக நடத்துகிற ஒரு துறையை போல் தெரிகிறது.